சுமத்தி எங்கள் பரிகார பலியாரி பாவங்கள் சுமத்தி எங்கள் பரிகார பலியாரி அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் மதிப்பிற்குரிய அருட்துறவியரே, அருள்நிலை வாழ் பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, சிறியோர் இளையோர் சமூகமே, இந்த சிலுவை பாதையினுடைய வழிபாட்டில் பங்கு கொள்ளும் உங்கள் அனைவரையும் இறைவனுடைய பெயரால் ஆசீர்வாதங்களோடு உங்களை வரவேற்கின்றோம். தவ காலத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் மேற்கொள்கின்ற இந்த முயற்சி இந்த ஆண்டிற்கான இறுதி தவக்கால வெள்ளிக்கிழமையாக இது அமைகின்றது. வருகின்ற வெள்ளி பெரிய வெள்ளியாக இருப்பதால் இந்த ஒரு நிகழ்வு உங்கள் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதமான கேள்விகளுக்குரிய விடைகளை தருகின்றதாகவும் அமையலாம். கடவுள் ஏன் எனக்கு இப்படி செய்தார்? கடவுள் என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றார்? நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி என் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும்? இந்த சூழல்கள் நமக்கு நல்வாழ்வை தருவதா அல்லது பெரிய ஒரு போராட்டத்திற்கு நம்மை அழைக்கின்றதா என்ற பல்வேறு விதமான விமர்சனங்களுடைய கேள்விகளுக்கு விடைகளை இந்த 14 நிலைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆகவே ஆழ்ந்த விசுவாசத்துடன் அனைவரும் இணைந்து இந்த ஒவ்வொரு ஸ்தலத்திலும் இறைவன் நமக்கு எந்த படிப்பினையை தருகிறார், எப்படி நம்மை வாழ அழைக்கிறார் என்று சற்று தியானிப்போம். நம் வாழ்வை நல்ல முறையிலே வாழ்வதற்குரிய அருளை வேண்டி இந்த திருப்பயணத்தை துவங்குவோம். முதல் நிலை, இயேசு சிலுவை சாவிற்கு தீர்ப்பிடப்படுகிறார். இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விண்ணரசை பற்றி நற்செய்தியை பறைசாற்ற வந்தவர், நீதியின் அரசர், உண்மைக்கு சான்று பகர்ந்தவர் என்று பல அடைமொழிகளுக்கு சொந்தக்காரர் இப்பொழுது ஒரு குற்றவாளியாக தீர்ப்பிடப்படுகின்றார். நாம் தீர்ப்பிடுவது தவறு, அது கடவுளுக்கு மட்டுமே உரியது. ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் நமது வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் சந்தர்ப்ப சூழ்நிலையினால், சுயநலத்தினால், கோபத்தினால், நம்முடைய அறியாமையினால் தீர்ப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 1-2 படிக்கும் பொழுது, தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. எந்த அளவையால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் நம்முடைய அனுதின வாழ்வில், குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில், ஆன்மீக வாழ்வில் மற்றவர்களை எப்படியெல்லாம் தீர்ப்பிட்டிருக்கின்றோம் என்று சிந்திப்போம். ஒருவேளை உண்மைக்கு புறம்பாக நாம் மற்றவர்களை நிந்தித்திருந்தால், தீர்ப்பிட்டிருந்தால் அதற்காக மனம் வருந்துவோம். ஜெபம். இறைவா,
அன்று பிலாத்து உம்மை தீர்ப்பிட்ட பொழுது நான் மற்றவர்களோடு இணைந்து வேடிக்கை பார்த்தேன். ஆனால் இன்று நான் மற்றவர்களை தீர்ப்பிடும் பொழுது நானும் மற்றவர்களும் என்னை போன்று வேடிக்கை பார்ப்பவர்களாகவே இருக்கின்றோம். அந்த வேடிக்கை பார்க்கின்ற கூட்டத்திலிருந்து விடுபட்டு நல்ல முறையில் நான் மற்றவர்களை பற்றி பேசவும் மற்றவர்களுடைய வாழ்வில் ஊக்கத்தை தருகின்ற ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை பயன்படுத்தவும் அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. சிலுவை சுமக்க வைத்தார் உண்மை பாலா துயரா துடிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இரண்டாம் நிலை, இயேசு சிலுவை சுமந்து செல்கின்றார். இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மீது பல வீண் பழிகள் சுமத்திய பின்பு பாரமான சிலுவையை அவர் மீது வைக்கிறார்கள். எல்லோருக்கும் நன்மை செய்தவருக்கு கிடைத்த பரிசு இந்த பாரமான சிலுவை. கலாத்தியருக்கு எழுதின முகம் 6ஆம் அதிகாரம் 2வது இறைவசனங்களிலே புனித பவுல் அழகாக சொல்லுகிறார், ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுபவர்களாக மாறுவீர்கள் என்று சொல்லுகின்றார். எனது அனுதின வாழ்வில் எனது துன்பங்களையும் எனது பொறுப்புகளையும் எனது கஷ்டங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேனா அல்லது மற்றவர்கள் மீது அதை திணிக்கிறேனா? எனது பொறுப்புகளை தட்டி கழித்து பெற்றோர்கள் மீதும் பெற்றோர்கள் அவர்களுடைய பொறுப்புகளை பிள்ளைகள் மீதும் மாறி மாறி நாம் குறை கூறுகின்றோமா? மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28, 29 இறைவசனங்களில், உங்களுடைய சுமை அதிகமாக இருந்தால் என்னிடம் வாருங்கள் என்று கிறிஸ்து வெறும் சொல்லளவில் மட்டுமல்ல செயலில் அவர் சுமந்து செல்வதை இன்று நாம் இந்த நிலையில் பார்க்கிறோம். ஆகவே நமது வாழ்வில் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் என்று அடுக்கடுக்காக இருக்கும் பொழுது நான் எப்படி சுமப்பேன் என்ற கேள்விக்கு தள்ளப்படும் பொழுது கிறிஸ்து எவ்வாறு சுமந்தார்? எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு நபர் நம்முடைய மீட்புக்காக இதை ஏற்றுக்கொண்டார். அதனால் இந்த பாரமான சிலுவை கூட அவருக்கு பலுவானதாக தெரிந்திருக்க அவசியமில்லை. ஆகவே நமது வாழ்வில் நாம் பொறுப்புகளை ஏற்று கடமைகளை உணர்ந்து நம்முடைய செயல்களில் அதை வெளிப்படுத்த முயற்சி செய்கிறோமா? சிந்திப்போம். ஜெபம். அன்று பாவங்களின் சின்னமான சிலுவையை எங்களுடைய பாவங்களுக்காக சுமந்த இயேசுவே, எங்களுடைய அனுதின வாழ்வில் என்னுடைய பொறுப்புகளை நான் உணர்ந்து என்னுடைய சுமைகளை நான் சுமக்க எனக்கு வரம் தாரும். மற்றவர்கள் மீது திணித்து வாழ்கின்ற சுயநல வாழ்விலிருந்து விடுபட அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். வீழ்ந்தாய் சிலுவையின் பலுவோடு, மீண்டும் எழுந்தாய் துயர்களின் நினைவோடு. வீழ்ந்தாய் சிலுவையின் பலுவோடு,
வந்தீர் எனக்காக. மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். இறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனின்று அதிர்ஷ்டபாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். யூதேயா முழுவதும் நடந்து நற்செய்தி அறிவித்த இயேசுனுடைய கால்களுக்கு இப்பொழுது தளர்வு ஏற்பட்டிருக்கின்றது. நன்மைகளை செய்தவர், பாவ சோதனையில் விழாதவர், சிலுவையின் பாரத்தால் நடக்க முடியாமல் கால் தடுமாறி முதல் முறை கீழே விழுகிறார். புடமிடாத தங்கம் ஜொலிக்காது, அரைக்கப்படாத சந்தனம் மணக்காது, மூழ்கி தேடாத முத்து கைக்கு எட்டாது, வீழ்ந்து எழாத மனிதன் பக்குவப்பட முடியாது என்பதை நமக்கு உணர்த்துகின்றது இந்த நிலை. இயேசுவினுடைய முதல் முறை கீழே விழுதல் அவருக்கு ஏற்பட்ட 3 சோதனைகளில் முதல் சோதனையை நமக்கு ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறது. நீர் கடவுளின் மகனானால் இந்த கற்களை அப்பங்களாக மாற்றி உன் பசியை போற்றிக்கொள். நம் உடல் தேவைகளுக்கான வருகின்ற சோதனைகள், எவ்வாறு நான் என் உடல் தேவைகளுக்கான சோதனைகளை நான் எதிர்த்து போராடுகிறேன், என்னுடைய சோம்பலுக்கு இடம் கொடுத்து என்னை உடல் தேவைகளுக்காக, உணவு தேவைகளுக்காக, உணர்வு தேவைகளுக்காக, பதவிகளுக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எத்தனை முறை நான் அதில் தவறி இருக்கிறேன். உடல் சார்ந்த சோதனைகளை நாம் வெளிவர முயற்சித்திருக்கிறோமா? மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 29வது இறைவசனங்களிலே, உங்களுடைய வழக்கன் உங்களுக்கு இடரலாய் இருந்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள், ஒற்றை கண்ணனாய் நீங்கள் விண்ணரசில் செல்வதற்கு சால சிறந்தது என்று சொல்லுகின்றார். உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளும் கடவுள் நன்மைக்காக பயன்படுத்தியது. அதை நான் என்னுடைய உடல் ஆசைகளுக்காக சுயநல பாணியில் சோதனைக்கு திரும்பவும் அதனை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? சிந்திப்போம். ஜெபம். அன்புள்ள இறைவா, நீர் பாரத்தின் சுமையால் முதல் முறை கீழே விழுந்தேன். உனக்கு ஏற்பட்ட சோதனையின் பொழுது அதிலிருந்து நீர் வெற்றி கொண்டேன். என்னுடைய உடல் சார்ந்த தேவைகளுக்காக வருகின்ற சோதனைகளிலிருந்து என்னை மீட்டருளும். குடிவெறி, காமம் மற்றும் உடல் தேவைகளுக்காக, பதவிகளுக்காக நான் போடுகின்ற நாடகங்கள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். தாங்கிட உண்ணா துயருற்றே, உன்னை தாங்கிய அன்னை துயருற்றாள். தாங்கிட உண்ணா துயருற்றே, எனக்காக இறைவா, எனக்காக ஈடுபட வந்து, எனக்காக ஈடுபட வந்து, எனக்காக. 4ஆம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கிறார். இறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனின்று அதிர்ஷ்டபாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். அன்று மரியாள் தன் மகனின் வலியையும் வேதனையும் உணர்ந்து மன நிறைவையும் ஆறுதலையும் தருவதற்காக அவரோடு பயணித்தாள் இறுதி வரை. இந்த சந்திப்பு ஏதோ மரியாள் இயேசுவுக்காக சந்தித்தது என்பதை விட, ஒரு பெற்றோர் நிலையில் இருக்கின்ற மரியாள் தன் மகனினுடைய வாழ்வில் அவன் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தனது பங்களிப்பு என்ன என்பதை உணர்ந்து ஒரு பொறுப்பான பெற்றோராக அங்கே செயல்படுகின்றார். கடவுளின் வல்லமை பெற்ற பரிசுத்தமான மரியாதை
ஏற்க மறுக்கின்ற பல நபர்கள் மத்தியில் இன்று மரியாள் ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகத்திற்கு உந்துதல் தருகின்ற ஒரு தாயாக, தன் மகனை ஊக்குவிக்கின்ற ஒரு தாயாக, இறைவனின் திட்டத்தை தொடர்ந்து அவன் நிறைவேற்ற செல்வதற்குரிய சக்தியை தருகின்ற தாயாக தன் மகனை சந்திக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, ஒரு நல்ல ஒரு பெற்றோராக எனது பொறுப்புகளை நான் செய்கிறேனா? எவ்வாறு மரியாள் இறுதி வரை தன் மகனோடு பயணித்தால், அதுபோல் நான் என் பிள்ளைகளோடு இறுதி வரை பயணிக்க முயற்சிக்கின்றேன். ஒருவேளை பிள்ளைகள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் அவர்களை நான் உதாசீனம் செய்துவிட்டு கண்டுகொள்ளாமல் இருக்கிறேன். பிள்ளைகள் நம்மளை ஏற்கவில்லை என்றால் உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய பாதுகாப்பும் அவர்களுக்கு இறுதி வரை தேவைப்படுகின்றது. இதை மரியாள் இந்த 4ஆம் நிலையில் அறிவுறுத்துகின்றார். ஜெபம். அன்புள்ள இறைவா, உமது அன்னை உமது தேவையை அறிந்து எவ்வாறு உமது பயணத்திலே தொடர்ந்து உன்னோடு பயணித்தாலோ அதே போன்று எனது பிள்ளைகளுடைய வாழ்வில் நான் ஒரு நல்ல ஒரு பெற்றோராக, நல்ல தந்தையாக, நல்ல தாயாக அவர்களோடு இணைந்து பயணிக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் பருத்தினார் தன்னை உன்னோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா, எனக்காக ஈடுபட வந்தே, எனக்காக ஈடுபட வந்தே, எனக்காக. 5ஆம் நிலை. இயேசுவிற்கு சீமோன் உதவி செய்கிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதில் ரட்சித்த பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எல்லோருக்கும் பணிவிடை செய்து உதவிய இயேசுவுக்கு பணிவிடை செய்ய யாருக்கு அருளப்பட்டிருக்கின்றது? வழிபோக்கனான சீமோனுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம். அங்கிருந்த பல நபர்கள் அதை இழந்து விடுகிறார்கள். நம்மால் பிறருக்கு உதவ முடியும் என்று தெரிந்திருந்தும் நாம் உதவ மனமில்லாமல் எத்தனை முறை மறுத்திருக்கின்றோம். ஏன் இயேசுவின் இந்த வாழ்வு தருகின்ற வார்த்தையை மறந்ததால? மறந்த நமக்கு இயேசு என்ன சொல்லுகின்றார்? மத்தேயு நற்செய்தி 25:40 இறைவசனம், சின்னம் சிறிய சகோதரன் ஒருவருக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆகவே எனது அனுதின வாழ்வில் எத்தனை வாய்ப்புகள் எனக்கு மற்றவர்களுக்கு உதவ கிடைத்திருக்கின்றது. அதை நான் எவ்வாறு உதாசீனம் செய்திருக்கின்றேன்? எனக்கு வேண்டப்பட்டவர், எனக்கு வேண்டப்படாதவர், என்னோடு இணைந்தவர், என்னோடு இணையாதவர், என்னுடைய மொழியை சார்ந்தவர், என்னுடைய குலத்தை சார்ந்தவர், என்னுடைய இடத்தை சார்ந்தவர் என்று ஒரு சார்பு நிலையிலே நாம் மற்றவர்களுக்கு உதவி இருக்கிறோமா? அல்லது சில அதே காரணங்களை காட்டி மற்றவர்களை புறக்கணித்திருக்கிறோமா? எப்பொழுதெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு உதவ வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் நாம் இந்த சீரேனு ஊரனாகிய சிமியோன் போல் இயேசுவுக்கு உதவுகின்ற ஒரு நண்பனாக, சீடனாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை நினைவு கூறுவோம். ஜெபம். அன்புள்ள இறைவா, எனது அனுதின வாழ்வில் மற்றவர்களுக்கு நான் உதவுகின்ற ஒரு நல்ல ஒரு சீடனாக என்னை மாற்றி அருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென்.
இலையாய் பலிந்தது உம்பதனம் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறாள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனின் அச்சிஷ்டபாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்று யூத சமூகத்தில் சம உரிமை இல்லாததால் யூதகுல பெண்கள் பயந்து ஒடுங்கி அடிமைகளாக வாழ்ந்தார்கள். யூத குலத்திலே ஒவ்வொரு ஆண்மகனும் தினமும் அவன் ஜெபிக்கும் பொழுது 3 விஷயங்களுக்காக நன்றி கூறுவான். தன்னை ஒரு ஆணாக படைத்ததற்காகவும், தன்னை ஒரு யூதனாக படைத்ததற்காகவும், தன்னை ஒரு விலங்காகவோ அல்லது ஒரு பெண்ணாகவோ படைக்காமல் இருந்ததற்காக கடவுளுக்கு நன்றி கூறுவான். இத்தகைய பின்புலத்தில் அந்த ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்த கூட்டத்தின் நடுவே வீரமங்கையாக முன்வருகிறாள் வெரோனிக்காள். நீதி, உண்மை, நியாயம் இவற்றை எல்லாம் நாம் சில நேரங்களில் மற்றவர்களுக்குரியவது என்று நினைத்து விடுகின்றோம். நாம் அதற்காக என்ன செய்கின்றோம்? ஒரு தவறை நாம் குறை கூறுவதோடு மட்டுமில்லாமல் அந்த தவற்றுக்கு காரணமாக இருக்கின்ற நபரை திருத்த முயற்சிக்கிறோமா? அல்லது அது நமக்கு சார்ந்தவர், நம்முடைய மக்கள் என்பதனால் அதனை நாம் கண்டுகொள்ளாமல் சென்று விடுகிறோமா? எவ்வளவு விஷயங்களை நாம் நமது கைபேசியிலே அந்த வாட்ஸ்அப்பில் டிபியாக வைத்துக் கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சமூகத்திலே ஒரு அவலமான ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது அதற்கு எதிர்ப்பு காட்டுகின்ற விதத்திலே சில நேரங்களில் நாம் அத்தகைய செய்திகளை வைப்பதற்கு கூட நாம் முன் வருவதில்லை. விவசாயிகளுடைய போராட்டத்தின் பொழுது எனது நிலைப்பாடு என்ன? பெண்களுடைய இழிவு நிலையின் பொழுது எனது நிலைப்பாடு என்ன? மக்களுடைய உரிமைக்காக மக்கள் குரல் கொடுக்கும் பொழுது எனது நிலைப்பாடு என்ன? வெரோனிக்கால் போன்று வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அதை நான் தவறவிட்டிருக்கின்றேன். எப்பொழுதெல்லாம் நாம் இந்த வெரோனிக்காலை போன்று நாம் முயற்சிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் ஏதோ ஒரு உருவில் நமக்கு ஒரு நன்மையை பரிசாக தருகின்றார். அதனால் தான் வெரோனிக்காவுடைய அந்த துணியில் தன்னுடைய முகத்தை பதித்து கொடுத்தார் நம் ஆண்டவர். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 11-12 இறைவசனங்கள். மக்கள் உங்களை இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லும் பொழுது அகமகிழ்ந்து கலிகூறுங்கள். நான் நீதிக்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக குரல் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்மை எல்லோரும் இகழ்ந்தான் பேசுவார்கள், நம்மை எப்படியாவது முடக்கத்தான் நினைப்பார்கள். ஆனால் அதனையும் கடந்து வெரோனிக்கால் போல வாழ முயற்சி செய்வோம். ஜெபம். அன்பு இறைவா, ஒரு பெண்ணுக்கு இருந்த அந்த தைரியத்தை என் ஒவ்வொருடைய வாழ்வில் நான் கடைபிடிக்க எனக்கு அருள் தாரும். உண்மைக்கும், நீதிக்கும், நியாயத்திற்கும், நேர்மைக்கும், நல்ல கடவுள் சார்ந்த விஷயங்களுக்கும் நான் குரல் கொடுக்க எனக்கு வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஓய்ந்தாய் பலுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தாய் நீரத்தில் மறுமுறையும். ஓய்ந்தாய் பலுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட
ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சாத்தானின் சோதனையில் பாவத்தில் விழாதவர், பலருக்கு நிழல் தருகின்ற மரமாக இருந்தவர், பலர் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக உயிருள்ள வார்த்தைகளை தந்தவர் சோர்வினால் இரண்டாம் முறை கீழே விழுகிறார். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுதல் அவருக்கு வந்த இரண்டாவது சோதனை நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறது. அதிகாரம் சார்ந்த சோதனைகள். சாத்தான் அவரை உயர்ந்த ஒரு மலைக்கு உச்சியிலே அழைத்து சென்று, என்னை நீர் வணங்கினால் உமக்கு இதையெல்லாம் தருவேன், உமக்கு அதிகாரத்தை நான் அதிகமாக்குவேன் என்று படைத்தவனுக்கே சவால் விடுகின்றான். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த அதிகாரத்தினால் எத்தகைய சோதனைகளை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். எத்தனை குடும்பங்கள் பிரிந்து நிற்கின்றது, எத்தனை உறவுகள் முறிந்திருக்கின்றது, எத்தனை துறவற வாழ்வுகள் ஒரு அறநெறி அற்றதாக காட்சியளிக்கின்றது. ஏனென்றால் என்னுடைய அதிகாரம் தான் என்ற அகந்தை. ஒருவேளை நல்ல ஒரு குடும்பத்திலே ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு வாழ்ந்திருந்தால், ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து வாழ்ந்திருந்தால், எல்லோரையும் மதித்து வாழ்ந்திருந்தால், இந்த சமூகம் இன்னும் சிறப்பானதாக இருந்திருக்கும். ஆகவே எனது வாழ்வில் இந்த இரண்டாவது சோதனைக்கு எத்தனை முறை நான் இடம் கொடுத்திருக்கிறேன்? எனது அந்தஸ்து, படிப்பு, அறிவு இவற்றுக்காக முதன்மைப்படுத்தி மற்றவர்களை ஒதுக்கி இருக்கிறேனா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இறைவா, எமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமும் எமக்கு வழங்கப்பட்ட அனைத்து நல் விஷயங்களும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை உருவாக்குவதற்காகவே என்பதை உணர்ந்து எனது செயல்களில் அவற்றை நான் வெளிப்படுத்த வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். வீழி நீ பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீ நல்கி வழி தொடர்ந்தார். வீழி நீ பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இழப்பட வந்தீர், எனக்காக இழப்பட வந்தீர், எனக்காக. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதிர்ஷ்டபாரமான திருச்சிலுவை கொண்ட உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாவத்தில் விழுவது மனித இயல்பு. ஆனால் அந்த பாவத்திலே மூழ்கி மடியாமல் இருக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த தவக்காலம் ஒரு மனமாற்றத்தின் காலம் என்பதை உணர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு பெற தவ முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்களே, உங்கள் சிறு பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தாதீர்கள். ஆனால் பிள்ளைகள் நல்முறையில் வாழ வேண்டும் என்றால் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை பிள்ளைகளுடைய நிலைகளை நினைத்து கிறிஸ்து அந்த பெண்களை பார்த்து கூறுகின்ற வார்த்தை, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தைகள்? ஒருவேளை பிள்ளைகள் தங்களுடைய பொறுப்புகளை மறந்து பெற்றோருக்குரிய மதிப்புகளை தராமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ? எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 1 இறை வசனங்கள். பிள்ளைகளை, நீங்கள் இறை அச்சம் கொண்டவர்கள் என்பதற்கான வெளிப்பாடு என்னவெனில், உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் என்பதுதான்.
இந்த 8வது நிலை, எத்தகைய ஒரு பிள்ளையாக நான் வாழ்கிறேன் என்று சிந்திக்க அழைக்கின்றது. எனது பெற்றோரை நான் மதிக்கிறேனா? வயது முதிர்ந்த காலத்திலே அவர்களை பாதுகாக்கிறேனா? அவர்களோடு நான் இருக்க முயற்சி செய்கிறேனா? அல்லது சமூக காரணங்கள், குடும்ப காரணங்கள், எனக்கென்று சில காரணங்களை காட்டி அவர்களை பிரித்து விடுகிறேனா? சமூகத்தில் நம்மை உருவாக்கிய பெரியவர்களுக்கு என்ன மரியாதையை நான் தருகிறேன்? பிள்ளைகளை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றோராக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. சீராக் புத்தகம் 3வது அதிகாரத்தில் எப்படி ஒரு பிள்ளை வாழ வேண்டும் என்பதை சொல்லுகின்றது. ஆகவே இன்று இந்த தவக்காலத்திலே நீங்கள் செய்கின்ற பல முயற்சிகளில் இந்த 3வது அதிகாரத்தை படியுங்கள். அப்பொழுது நீங்கள் எத்தகைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஜெபம். அன்பு இறைவா, ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக, என் பெற்றோர்களை மதித்து வாழ்கின்ற பிள்ளையாக, என்னை உருவாக்கிய பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக, பொறுப்புள்ள பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். மூன்றாம் முறையாய் நீ விழுந்தாய், கால் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தாய். மூன்றாம் முறையாய் நீ விழுந்தாய். எனக்காக இறைவா, எனக்காக ஈடப்பட வந்தீர், எனக்காக ஈடப்பட வந்தீர், எனக்காக. 9ஆம் நிலை, இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதில் நட்சத்திரபாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பிழந்தவருக்கு ஆதரவாக, உறவிழந்தவருக்கு உறவாக, ஒடுக்கப்பட்டோரின் ஓங்கு குரலாக, வீதிக்கு விரட்டப்பட்டோரின் அடைக்கலமாக, விழி இழந்தவருக்கு ஒளியாக, நோயுற்றவருக்கு மருத்துவராக, பாவிகளுக்கு நண்பனாக வாழ்ந்த நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து 3ஆம் முறை பாரத்தின் சுமை தாங்காமல் கீழே விழுகிறார். இயேசுவின் 3வது கீழே விழுதல் அவருக்கு வந்த 3வது சோதனை முன்னிறுத்துகின்றது. விசுவாசத்திற்கு எதிராக வருகின்ற சோதனை. கோயிலுடைய முகப்பிலே நின்று கொண்டு, நீர் இங்கிருந்தே குதியும், வானத்துதர்கள் வந்து உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்று கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை சோதிக்கின்றான் சாத்தான். இயேசுவுக்கே இந்த சோதனை என்றால் உனக்கும் எனக்கும் எத்தகைய சோதனைகள் எல்லாம் வரும். என்னுடைய விசுவாச வாழ்வு எப்படி இருக்கின்றது? நான் விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறேனா? கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், மனிதனுக்குரியதை மனிதனுக்கும் தருகின்ற வாழ்வை நான் மேற்கொள்கிறேனா? அல்லது துயர நேரத்தில் மட்டும் கடவுளை நோக்கி ஓடிக்கொண்டு மற்ற நேரங்களை கடவுளை புறக்கணித்த வாழ்வாக இருக்கின்றதா? ஏதோ தவ காலத்தில் கடவுள் என்னை கோபித்துக் கொள்வார் என்பதற்காக இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் நான் செய்கிறேனா? சிலுவை பாதை பண்ணவில்லை என்றால் உடனே கடவுள் ஏதாவது ஒரு சாபத்தை தந்து விடுவார். ஆகவே அதில் பங்கு பெற்று விட வேண்டும். அது முடிந்த பிறகு நான் வீட்டிற்கு சென்று விடலாம். அதற்கு பிறகு இருக்கின்ற நற்கருணை எனக்கு தேவையில்லை. வாரந்தோறும் நடக்கின்ற திருப்பலியில் நான் முழு பூசை காண முயற்சி செய்கிறேன். ஏதாவது ஒரு காரணங்களை சுட்டிக்காட்டி பாதியில் நான் பங்கு கொள்கின்றேனா? பாதி கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோமா? எனது விசுவாசம் எவ்வாறு இருக்கின்றது? எனது குடும்பத்திலே ஜெப வாழ்வு எப்படி இருக்கின்றது? எனது பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வளர்ப்பதில் நான் என்ன பங்கு அளிக்கின்றேன்? எனது மக்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு
நான் என்ன செய்கின்றேன்? ஜெபம். அன்பு இறைவா, தானியேலுக்கு எழுதிய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது இறைவசனங்களிலே அவர் 3 முறை அனுதினமும் ஜெபித்தார் என்று சொல்லப்படுகின்றது. எனது அனுதின வாழ்வில் இந்த 3 முறை ஜெபத்தையாவது நான் முழுமையாக ஜெபித்து வாழவும், எனது குடும்பத்தோடு இணைந்து ஜெபித்து வாழவும், எனது கடவுளோடு நான் இணைந்து வாழவும் வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஊனைகளை களைந்திட ஊனை தந்தார், இரத்த மடைகள் திறந்திட மெய்நொந்தார். ஊனைகளை களைந்திட ஊனை தந்தார், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடையை உரித்தெடுக்கிறார்கள். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனெல்லாம் சிஷ்டபாரமான திருச்சிலுவை சொந்த உலகத்தை ரட்சித்தீர். உன் மேலாடையை கேட்பவனுக்கு உன் உள்ளாடையும் கொடுக்க மறவாதே என்று வெறும் வார்த்தைகளில் மட்டும் அவர் கூறி வாழவில்லை. இறுதியாக தன்னுடைய வாழ்வை முடிக்கின்ற நேரத்திலே அதை உண்மையான ஒரு செயலாக அவர் நிகழ்த்துவதை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் கூட்டத்திற்கு என்ன பதில் சொல்வது? எந்த அளவிற்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அவரை அவமானத்துக்கு உள்ளாக்குகின்றார்கள். ஆடை பாதி ஆள் பாதி என்று சொல்வார்கள். ஆனால் படைத்தவனே இங்கு நிர்வாணமாக தொங்குகின்ற காட்சிக்கு உட்படுத்தப்படுகிறார். இந்த 10வது நிலை நமது வாழ்விலே நான் மனித மாண்பிற்காக அதனை இழப்பதற்குரிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. அதற்கு நான் துணை போகின்றேனா? எனது ஆடைகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது? நான் எனது வாழ்வை மற்றவர்கள் முன்பாக எப்படி எடுத்துச் செல்கின்றேன்? நம்மில் எத்தனை பேர் புற வாழ்விற்காக ஆடை அலங்காரம், அணிகலன்கள், ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்றோம்? எத்தனை விதமான அசிங்கங்கள், பாவங்கள் நிறைந்த அழிவுற்ற நிலையில் இருக்கின்றோம். இன்றைய வாழ்வில் நாம் பயன்படுத்துகின்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது? அதன் மூலமாக நான் எதை கற்றுக்கொள்கின்றேன்? மனித மாண்பிற்கு இழுக்கு வருகின்ற செயல்களில் நான் ஈடுபடுகிறேனா? எனது உடையை நான் மானத்தை காப்பதற்காக உடுத்துகிறேனா, அல்லது மற்றவர்களுடைய மனதை கவர்வதற்காக பயன்படுத்துகிறேனா? சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் இந்த கைபேசிகள் பல நேரங்களில் தலையணிகளாக மாறிவிடுகின்றது. இரவு முழுவதும் அதிலே செலவழிக்கப்படுகின்ற நேரங்கள் குறைத்திருந்தால் ஒருவேளை குடும்பங்கள் இன்னும் சிறப்பாக ஒன்றித்து வாழ்ந்திருக்கலாம். சிந்திப்போம். ஜெபம். இறைவா, மனித மாண்பை போற்றுகின்ற ஒரு மனிதனாக என்னை உருவாக்கும். கடவுளுடைய பார்வையில் படைக்கப்பட்ட நான் அந்த கடவுள் தன்மையை காப்பதற்குரிய அனைத்து விஷயங்களையும் எனக்கும் மற்றவருக்கும் அளித்தருளும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். துவங்கிய உதிரம் வடிந்திடவே உனை தொங்கிட செய்தார் சிலுவையிலே.
11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மரண வேதையில் மறிக்கின்ற நிலையில் இருக்கின்ற இயேசுவை அடித்து இழுத்து அவருடைய பரிசுத்தமான கரைபடியாத அல்லல் படுவோரை அன்புடன் அணைத்த தேற்றிய கரங்களிலும் தேவையில் இருப்போருக்கு உதவு நடந்த கால்களிலும் இரக்கமின்றி கூர்மையான ஆணிகளால் துளைக்கிறார்கள். இயேசுவுக்கு ஏற்பட்டது வெறும் உடல் வலி மட்டும்தான். இந்த 3 ஆணிகள் நம் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்விலே 3 விதமான கோரமான ஆணிகளாக இருந்து குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துகின்றது. அந்த ஆணிகள் என்ன? தன்னலம், கோபம், கர்ப்பம். இந்த தன்னலம், கோபம், கர்ப்பம் 3 ஆணிகளினால் எத்தனை குடும்பங்களிலே கணவன் மனைவி இடையே புரிதல் இல்லாமல் இருக்கின்றது. எத்தனை கணவர்கள் தங்கள் மனைவிகளை எதிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை மனைவிகள் தங்கள் கணவனை புறக்கணித்து வாழ்கின்றார்கள். எத்தனை குடும்பங்களிலே நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவோடு நல்ல ஒரு பெற்றோராக, நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக வாழ்க்கையை கடவுள் வாழ அழைக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்கின்றார்கள். ஒருவேளை என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய தான் என்ற அகந்தைக்காக, என்னிடம் எல்லாம் இருக்கின்றது என்ற ஒரு காரணத்திற்காக மற்றவரை குறைவுபடுத்தி வாழ்கின்றேனா? ஜெபம். அன்புள்ள இறைவா, எனது குடும்ப வாழ்வில் நல்ல ஒரு கணவனாக, நல்ல ஒரு மனைவியாக, நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்குகின்ற ஒரு பெற்றோராக என்னை அனுதினமும் உருமாற்றி அருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். இன்னுயிரகன்றது உம்மை விட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உம்மை விட்டு, எனக்காக இறைவா, எனக்காக ஈடுபட வந்தேன், எனக்காக ஈடுபட வந்தேன், எனக்காக. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடவுள் நிலையில் இருந்து மனித நிலைக்கு தன்னை தாழ்த்தி இறைமகனாக இவ்வுலகுக்கு பரிசுத்த உள்ளத்துடன் வந்தாரே, அதேபோல் மாசுபடியாத பாவக்கரை வடியாத பரிசுத்த உள்ளத்துடன் வாழ்ந்து மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்க உரு சிதைந்து எல்லாவற்றையும் இழந்து தனிமரமாக சிலுவையில் காட்சி தருகின்றார் நம் ஆண்டவர். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது இறைவசனங்கள். நீங்கள் அனைவரும் வாழ்வு பெறும் பொருட்டு, அந்த வாழ்வை முழுமையாக பெறும் பொருட்டு நான் இவ்வுலகிற்கு வந்தேன். வாழ்வை முழுமையாக தருவது என்பது தன்னுடைய வாழ்வையும் இழப்பது என்பதை இந்த 12வது நிலையில் நமக்கு அறிவுறுத்துகின்றார் நம் ஆண்டவர். அடுக்கடுக்கான வார்த்தைகளை கூறி நாம் இந்த நிலையில் தியானிக்கலாம். ஆனால் இவருக்கும் எனக்கும் என்ன உறவு? ஒருவேளை என் குடும்பத்தில் இருக்கிறவர் இறந்திருந்தால் நான் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருப்பேனா? அப்பொழுது மட்டும் எங்கிருந்து வருகின்றது தாரை தாரையான கண்ணீர்? இந்த 12ஆம் நிலையில் நிச்சயமாக இவருக்கும் நமக்கும், இவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருப்பின் உங்கள் கண்கள் கசிந்திருக்க வேண்டும். இந்த சிலுவையில் தொங்கி இருக்கும் நமது ஆண்டவரை உற்று நோக்குங்கள். உங்களிடம் இருக்கின்ற இயலாமையை, உங்களிடம் இருக்கின்ற பலவீனத்தை நினைத்து பார்த்து
அதிலிருந்து விடுபடுவதற்கான ஜெபத்தை நீங்களே மேற்கொள்ளுங்கள். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். துயருற்று துடித்தாள் உள்ளம் நைந்து அன்னை உயிரற்ற உடலினை மடி சுமந்து துயருற்று துடித்தாள் உள்ளம் நைந்து எனக்காக இறைவா எனக்காக ஈடுபட வந்தீர் எனக்காக ஈடுபட வந்தீர் எனக்காக. 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை மரியன்னையின் மடியில் கிடத்துகிறார்கள். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனை அச்சிட்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சொத்தை பார்த்து சொந்தம் கொண்டாடுகின்ற இந்த உலகில் தாய் மட்டும்தான் பிள்ளை என்ற அன்பு உறவை பார்த்து சொந்தம் கொண்டாடுவாள். மரியாள் வானதூதர் வழியாக பெற்ற பரிசுத்தமான நற்செய்தியை மகிழ்ச்சியுடன் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் உமது உள்ளத்தையும் ஓர் வாள் ஊடுருவும் என்ற சிமியோனின் வார்த்தைக்குரிய அர்த்தங்களை இப்பொழுது புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றார். மரியாள் நம் அனைவரையும் பார்த்து கேட்கின்ற கேள்விக்கு என்ன பதில் அளிக்கப் போகிறோம்? என் மகன் என்ன தவறு செய்தான்? நான் என் மகனை உங்களுக்காக அர்ப்பணித்தது தவறா? கடவுளுடைய பணி செய்வதற்காக அல்லவா நான் அவனை இந்த உலகிற்கு அனுப்பினேன். அதற்கு உரிய பரிசு இந்த மரணம் தான். அதுவும் ஒரு கல்வனை போன்ற ஒரு கோரமான ஒரு மரணத்தை தந்திருக்கிறீர்களே. லூக்கா நற்செய்தியாளர் 9வது அதிகாரம் 23வது இறைவசனம், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுகின்றது. தன் மகன் அவ்வாறுதானே வாழ்ந்தார். என்னை துறந்து, குடும்பத்தை துறந்து உங்களோடு வாழ வந்தவருக்கு இதுதான் பரிசு. இன்று சமூகத்திலே கடவுள் பணி செய்பவர்களுக்கு என்ன பரிசை நாம் தருகிறோம்? அவதூறான வார்த்தைகள், அவர்களுக்கு முட்டுக்கட்டாக இருக்கின்ற சில நிகழ்வுகள், நமக்கு பிடித்தோம் என்றால் அவர்களை ஊக்குவிப்பது, இல்லை என்றால் ஏளனமாக பேசுவது, நமக்கு காரியங்கள் நகர வேண்டும் என்பதற்காக அவரை பயன்படுத்திக் கொள்வது. நமது குடும்பங்களிலே எத்தனை பேர் கடவுளுக்கு ஏற்ப வாழ்வுக்கு விஷயங்களை செய்ய முன் வருகிறோம்? கடவுளுக்கான ஊழியத்திலே நான் என்ன பங்கை தந்திருக்கின்றேன்? தேவ அழைத்தலுக்காக எனது குடும்பத்திலே நான் பேசி இருக்கிறேனா? பிள்ளைகளை ஊக்குவித்திருக்கிறேனா? ஒருவேளை அவ்வாறு நம்மால் தேவ அழைத்தலுக்கு அனுப்ப முடியவில்லை என்றாலும் அந்த தேவ அழைத்தல் வளர்வதற்காக ஒரு சிறிய ஜெபத்தையாவது நான் மேற்கொண்டிருப்பேனா? அந்த தேவ அழைத்தலில் இருப்பவர்களுக்கு எனது பங்களிப்பு என்ன? கடவுள் காரியம் செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் எதை பரிசாக தருகிறோம்? வெறும் குருக்கள், கன்னியர்கள், சகோதரர்களை பற்றி மட்டும் பேசவில்லை. யாரெல்லாம் கடவுளுக்காக வாழ முன் வருகிறார்களோ, கடவுள் செயல்களை செய்ய வருகிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன? அவர்களை நாம் ஊக்குவிக்கின்றோமா? அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோமா? அல்லது அவர்களை நாம் கேவலப்படுத்துகிறோமா? ஜெபம். அன்பு இறைவா, அன்று மரியன்னை உம்மை கடவுளுடைய பணிக்காக முழுமையாக துறந்தாள். எங்களுடைய வாழ்வில் கடவுள் பணி செய்ய வரும் ஒவ்வொருவரையும்
நாங்கள் உம் மகன் என்று நினைத்து அவர்களுக்கு உதவுகின்ற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு நீர் அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 14ஆம் நிலை. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதில் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு புதைக்கப்படவில்லை, மாறாக நம் முடிவில்லா வாழ்வு பெற விதைக்கப்பட்டார். உயிர்ப்பு உண்டு என்று நம்பி வாழ்வோருக்கு மட்டும்தான் கிறிஸ்துவின் சிலுவை பாதை அவர்களுக்கு மீட்பை தரக்கூடிய பாதையாக இருக்கும். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 25-26 இறை வார்த்தைகள். தன் உயிரை காத்துக்கொள்ளும் எவரும் அதை இழந்து விடுவார், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது எல்லாவற்றையும் நமக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று முனைகின்றோம். ஆனால் இறுதியில் நாம் எதையும் எடுத்துச் செல்வதில்லை. எத்தனை குடும்பங்களிலே நிலத்தகராறு, இடப்பிரச்சனை, உறவுகள் எல்லாம் பிரிந்திருக்கின்றது. போட்டி மனப்பான்மைகள், சொத்து சேர்க்க வேண்டும் என்கின்ற சோதனைகள். இவ்வுலக வாழ்விற்கு பொருள் அவசியம்தான், ஆனால் பொருள் மட்டும் வாழ்வாக. படைத்த ஆண்டவருக்கு மாற்றானின் கல்லறை மட்டும்தான் மிஞ்சியது. அதனால்தான் பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு வலைகள் உண்டு, ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்று சொல்லுகின்றார். திமோத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித சின்னப்பர் மிக அழகாக சொல்லுவார், நாம் இவ்வுலகத்தில் வாழும் காலம் வரை வெறும் தற்கால குடிகளே என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த நிரந்தரமற்ற வாழ்விலே நான் நிரந்தரமான இறைவனை என் பயப்படுத்திக் கொள்வதற்காக என் வாழ்வை பயன்படுத்துகிறேனா? நாம் செய்கின்ற நற்செயல்கள், நாம் வாழ்கின்ற நல்வாழ்வுதான் அந்த பரலோகம் என்கின்ற நிரந்தரமான ஒரு இடத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்ற விசாவாக இருக்கும். ஆகவே எனது அனுதின வாழ்வில் நற்செயல்களுடன் வாழ நாம் முயற்சி செய்வோம். ஜெபம். அன்புள்ள இறைவா, போதும் என்ற மனநிறைவை எனக்கு தந்திருளும். தேவைக்கு அதிகமானவை எப்பொழுதுமே மற்றவர்களிடமிருந்து சுரண்டப்பட்டதாக இருக்கின்றது என்பதை உணரச் செய்தருளும். இருப்பதிலே மகிழ்வையும் கொடுப்பதிலே இன்னும் நிறைவையும் பெறுகின்றவனாக என்னை மாற்றியருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். நம் திருத்தந்தையின் கருத்துகளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.